இந்த வருஷம் ப்ளம் கேக் நிறையா ஆர்டர் வந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதா? அதில வந்து பிரச்சனைய நெனச்சு இது பண்ண சோகப்படுறதான்னு தெரியல. என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, சரி இந்த வருஷம் ப்ளம் கேக்கு நெறையா ஆர்டர் வந்திருக்கு. சீக்கிரம் செஞ்சிடலான்னு பார்த்தா, எனக்கு இந்த பட்டர் கிரீம் கேக் வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் 3 வருஷமா எனக்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஆர்டர் எப்போதும் கரெக்ட்டா குடுத்துருவாங்க. 25 கேக்கு போல குடுப்பாங்க. எப்போதுமே 1/2 கேஜில. இந்த வருஷமும் அதே மாரி குடுத்தாங்க. எப்பவுமே எனக்கு இவங்க வந்து கோல்டு கஸ்டமர்ன்னு சொல்லலாம். ஆ கரெக்ட்டா செஞ்சுட்ருக்கப்ப, சரி இந்த வருஷம் முன்னாடியே குடுத்துட்டாங்க ஆர்டரு. 24ஆம் தேதி வேணும்னு சொன்னாங்க. சரி செய்வோம் அப்படின்னு நெனச்சு, இந்த பட்டர் கிரீம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். என்ட்ட ஹேண்ட் பிளெண்டர் தான் இருக்கு. இந்த பிளெண்டர் வச்சு தான் வந்து எல்லா கேக்குமே செஞ்சு குடுத்துட்ருக்கேன். இந்த நார்மல் பட்டர் கிரீம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். டைட்டா இருக்கும் அந்த கிரீமு. அத வந்து இந்த பிளெண்டர்ல அடிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/2 கேஜியா எடுத்து எடுத்து தான் எப்போதுமே பிளெண்ட் பண்ணுவேன். நான் இந்த தடவ டைம் சேவ் பண்றதுக்காண்டி லூசமா என்ன யோசிச்சுட்டேன்னா, ஒவ்வொரு கேஜியா எடுத்து செய்வோம். பிளெண்டர் தான் நல்லா இருக்கேன்னு யோசிச்சுட்டு, நான் பாட்டுக்குள்ளேயும் எடுத்து அடிச்சுட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, பிளெண்டர் வந்து உடஞ்சிருச்சு. ரிப்பேர் ஆயிட்டு. ஒண்ணோட ஒண்ணு இடிச்சுட்டு சுத்தமா ஒர்க்கே ஆகல. 24ஆம் தேதி மதியம் ஆயிடுச்சு. பாதி கேக்கு தான் செஞ்சிருந்தேன். கஸ்டமர் வேற கால் பண்றாங்க. பிளெண்டர் போயிடுச்சு. என்ன பண்றது தெரியல. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அவங்கள வர சொல்லி, திருப்பி இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொன்னோனே, அவங்க போய் சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போய் பார்த்தா, அவங்க வந்து 2 நாள் ஆகும்ன்னு சொல்லிட்டானுங்க. என்ன பண்றது? விதியேன்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டுருக்கையில, அவங்க சரி நீ வேற வழி இல்ல, புதுசா இன்னொரு பிளெண்டர் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திருப்பி இன்னொரு பிளெண்டர் எனக்கு புதுசா வாங்கி குடுத்தாங்க. அது அப்புறம் கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்கள்ட்ட சொன்னோனே, அவங்க பரவாயில்லம்மா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு செஞ்சு குடுங்க. நாங்க வெயிட் பண்ணியே வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செஞ்சு 6 மணிக்கு தாங்க குடுத்தேன்.